ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து சூப்பரான ஒரு ஸ்வீட்ஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த ஸ்வீட் வந்து ரொம்ப ஹெல்தியானது, குழந்தைங்களுக்கு ரொம்ப சத்தானது கூட. இது வந்து நம்ம எப்படி செய்யலாம்? ஃபஸ்ட்டு கொஞ்சம் 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க. 1 கப் வெல்லம் போட்டுக்கோங்க. இந்த வெல்லத்தை கரைஞ்சா போதும், பாகுலாம் வர வேணாம். கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ பலாப்பழம் இதுக்கு எடுத்துக்கிறேன். ஒரு 4 பழத்தை எடுத்து கட் பண்ணி வச்சுக்கோங்க. சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. கொஞ்சோண்டு நெய் விட்டு அந்த பழத்தை லைட்டாக வந்து வதக்கிக்கோங்க. லைட்டாக வதக்கிக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் இந்த ஸ்வீட்டுக்கு. ஏன்னா அந்த ஸ்வீட் செய்யும்போது அது வதங்கி இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். பச்சையாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் 1 நாள் 2 நாள் வச்சுருக்க முடியாது. இது வச்சுருந்து சாப்பிட்லாம். இப்போ இந்த கரைச்சி வச்ச வெல்லம் கொஞ்சோன்னு சூடு பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இதில் வந்து ஒரு 1/2 கப் வந்து தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க. தேங்காய் துருவல் சேர்த்துக்கிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதை நல்லா கலந்து விட்ருங்க. இந்த ஸ்வீட் வந்து ரொம்ப ஹெல்தியானது, ரொம்ப நல்லா வாசமாக டேஸ்ட்டாக இருக்கும். லைட்டாக உப்பு சேர்த்துக்கோங்க ஒரு டேஸ்ட்டுக்கு. இதில் வந்து நான் 1 கப் வந்து அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். நீங்கள் எந்த அரிசி மாவுனாலும் சேர்த்துக்கலாம். இடியாப்ப மாவு எந்த அரிசி மாவுனாலும் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து இந்த அரிசி மாவு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா கலந்து விட்ருங்க. கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கலந்து விட்ருங்க. இதுக்கு இடையில் வந்து ஏலக்காய் பொடி பண்ணி அதில் போட்டுக்கோங்க. ஏலக்காய் போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ கலந்து விட்டுட்டு இதை வந்து கொஞ்சம் நல்லா கலந்து வந்த பிறகு நம்ம வந்து இதை ஆற விட்டு நம்ம எடுத்து இதை வந்து பாயில் தான் பண்ண போகிறோம். இது ரொம்ப வாசமாக இருக்கும், நல்ல டேஸ்ட் கொடுக்கும், புதுவிதமாக இருக்கும். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உடனுக்குடன் வரும். இப்போ நம்ம வந்து இதை வந்து கலந்து வச்சுக்கிட்டாச்சு, நல்லா கலந்தாச்சு. இப்போ இதை கொஞ்சம் நேரம் ஆற விட்டுறலாம். ஆற விட்டுட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு கிண்ணத்தில் நெய் தடவி இதை போட்டு வைக்கலாம். இல்லையா உங்கள்கிட்ட வாழை இலை இருந்துச்சுன்னா வாழை இலையில் போட்டு வைக்கலாம். நான் அந்த கிண்ணத்தில் வாழை இலை போட்டு வைக்கிறேன். ரொம்ப அந்த சத்துக்கள் நம்மளுக்கு கிடைக்கும். இல்லைன்னா இந்த வாழை இலையை வந்து நீங்கள் கோன் மாதிரி செஞ்சு அதை வந்து டூத்பிக் வச்சு குத்தி அந்த கோன் மாதிரி செஞ்சு கூட அதுக்குள்ளேயும் வைக்கலாம். நான் அதுவுமே 2 செஞ்சு வச்சுருக்கேன். இப்போ அந்த கிண்ணத்தில் போட்டுட்டு நம்ம வந்து இட்லி செட்டில் வச்சுட்டு, இப்போ நான் வாழை இலையில் அந்த கோன் மாதிரி செஞ்சு அதுக்குள்ளேயும் கொஞ்சம் வச்சுருக்கேன் இந்த மாவை. அதையும் நம்ம வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் வேக விட்டால் போதும். வெந்துருச்சு, சூப்பராக வெந்துருச்சு பாருங்கள். ரொம்ப அருமையாக இருக்கும். இது ஒரு 10 நிமிஷம் வெந்தால் போதும். சூப்பராக நல்லா வாசனை எடுக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இதை மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி கொடுங்க, வித்தியாசமாக இருக்கும். இதில் வந்து நம்ம சர்க்கரை சேர்க்கலை, எண்ணெயில் பொரிக்கலை, இந்த மாதிரிலாம் இல்லை. நல்ல ஹெல்தியான உணவு. நல்லா காலையிலையும் சாப்பிட்லாம், ஈவினிங்கும் சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும்.